டே சின்சானு, ஒரு வழியா வேலை எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். இது வெயில் காலம் தான், ஆனா இப்ப கூட நடுவுல மழைலாம் பெய்யுது. நீ அதை நோட் பண்ணியா சின்சானு? அட ஆமாப்பா. இப்பதான் வெயில் காலத்துல கூட நடுவுல மழை பெய்யுது. என்னன்னே தெரியல. முதல்ல மழை காலத்துல மழை தான் பெய்யும், இப்ப பயங்கரமா வெயில் அடிக்குது. எல்லாமே மாறி மாறி நடக்குதுப்பா. அட ஆமா சின்சானு, நான் கூட அதை நோட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி ஒரு 4-5 வருஷமா இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப வெயில் அடிக்குது, நம்ம வீட்டுக்கு போய் ஏதாவது கேம் விளையாடலாம்னு யோசிக்கிறேன். ஏதாவது புதுசா கேம் வந்திருக்கா? ரோப்ளெக்ஸ்ல தான் நீ அடிக்கடி யூஸ் பண்ணி பாப்பல்ல, ஏதாவது கேம் வந்தா சொல்லு சின்சானு. பிராங்க்லின், நிறைய கேம் வந்திருக்குப்பா. ஜிம் சிமுலேட்டர்னு ஒரு கேம் இருக்கு. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியை பயங்கரமா ஏத்தலாம் தெரியுமா? நிறைய ஒர்க் அவுட்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்னா பண்ணி நம்ம பாடியை ஏத்தலாம். நீ நம்ம வீட்டுல தினமும் காலையில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, அந்த மாதிரி கேம்ல எக்ஸசைஸ் பண்ணலாம்ப்பா. ஏய், என்னடா சொல்ற? நல்லா இருக்கா? நீ விளையாடி பாத்தியா? நான் கொஞ்ச நேரம் விளையாடி பார்த்தேன்ப்பா. நீ வேலை இருக்குன்னு வெளியே கூப்பிட்டல, அதனால தான் உன் கூட கிளம்பி வந்துட்டேன். ஆனா கேம் இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. அப்படியா சொல்ற? அப்ப வீட்டுக்கு போனா அந்த கேமை நான் போட்டு தரேன், நீ விளையாடு. ஏதாவது ஐடியா தரணும்னா நான் தரேன். உன்ன மாதிரி ஒரு அங்கிள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் பிராங்க்லின். டே சின்சானு, ஓவரா ஐஸ் வைக்காத. எனக்கு அந்த கேமை பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை பிளே பண்ண சொல்லிட்டு நான் எப்பவுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சில சமயம் நானும் விளையாடணும்னு தோணும், அப்ப என்கிட்ட நீ ஜாய்ஸ்டிக்கை தந்துடணும், புரியுதா? சரிப்பா சரிப்பா, நீ கேட்கும் போது நான் தந்துடுறேன். அது வரைக்கும் நான் ஜாலியா விளையாடுறேன், அதுவே போதும்பா. சரி, நம்ம நடந்து போய்கிட்டே இருக்குமே, காரை எங்கதான் விட்டுட்டு வந்திருக்க? சீக்கிரமா கார் கிட்ட போப்பா, நம்ம வீட்டுக்கு போய் கேம் விளையாடலாம். ஏறக்குறைய நம்ம பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். இரு, கார் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். என்ன பேர் பாடியோட நின்னுட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்க? இன்னைக்கு ஜிம் சிமுலேட்டர் கேம்க்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்மளோட உடம்பு சாதாரணமா இருக்கு பாத்தீங்களா? இல்ல 6 பேக்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர போறோம் மக்களே. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். செம்மையா இருக்க போகுது இந்த கேம். இது பாருங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்றதுக்கு டிவைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுக்கு நிறைய பொருள் வச்சிருக்காங்க பாருங்க. இருங்க, முதல்ல இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ண முடியாது போல நம்மளால. சரி, நம்மளால யூஸ் பண்ண முடிஞ்சதை யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒருத்தன் பயங்கரமா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மசில் எல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி நம்மளும் ஏத்தலாம் அந்த மாதிரி. இருங்க, நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா? இருங்க. எப்பா, ஒரு வாட்டி பண்ணிட்டேன், 2 வாட்டி பண்ணிட்டேன், 3 வாட்டி பண்ணிட்டேன். இது பாருங்க, செஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது பாருங்க. சொல்றாங்க பாருங்க மேல, பரவாயில்ல நீங்க செஸ்ட்டை நல்லா ஏத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. வெயிட் இப்ப அதிகமா போட்ட மக்களே, டூ ஹெவி, என்னால தூக்க முடியும். என்னால அதை தூக்குற அளவுக்கு மசில் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, 5 கிலோ போடுவோம். ஆஹாங்க, 1 கிலோ தாங்க என்னால தூக்க முடியுது. ஐயோ, அதை மாத்தணுமா? இருங்க. இதை ஐயோ, சரி, வெளியே வந்துடலாம். முதல்ல வெளியே வந்துட்டு திரும்பி எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது மக்களே, முதல்ல என்னால 1 கிலோ தான் பண்ண முடியுமா? அது பாருங்க, 1 கிலோ பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த்தை நான் ஏத்தணும். இது பாருங்க, ஸ்ட்ரென்த்தை ஏத்திட்டு இருக்கேன்னா, அந்த ஸ்ட்ரென்த்தை ஏத்தினதுக்கு அப்புறம் தான் நான் 2 கிலோவை தூக்க முடியும். இருங்க, இப்ப 2 கிலோ தூக்க முடியுதா பாக்கலாமா? 2 கிலோன்னு கொடுக்குறேன். 2 கிலோ மாறுதா? இன்னும் 2 கிலோ மாறலங்க. 1 கிலோ தாங்க இன்னும் தூக்கிட்டு இருக்கேன். தூக்கிக்கிட்டே இருப்பேன். இதை நல்லா தூக்கி ஸ்ட்ரென்த் ஆகிட்டோம் வைங்களேன். அது பாருங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுதுங்க. ஏங்க, தூக்க பாத்தீங்களா? அந்த இடம் ஸ்ட்ரென்த் ஆகுது பாருங்க. இருங்க, காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கிட்ட போய் காட்டுறேன். இது பாருங்க, பெருதா ஸ்ட்ரென்த் ஏறுதுங்க. சரி, வெளியே வந்துடலாம். இப்ப பாடியை பார்க்கலாம். நம்ம பாடி எப்படி பாத்தீங்களாங்க? ஏங்க, எப்படி வீங்கிருக்கு பாருங்க இந்த உடம்பெல்லாம். பாத்தீங்களா? எப்பா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு எப்படி ஆயிடுச்சு. இருங்க, இப்ப 2 கிலோ நம்ம பண்ணி பார்ப்போம். 2 கிலோ எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேங்க. 2 கிலோ கூட 2 கிலோ கூட 2 கிலோவா? 2 கிலோ போட்டேங்க. இதுக்கு மேல வெயிட் போட முடியாதுன்னு சொல்லுது. பட் இதே தூக்க முடியலங்க. அச்சோ, என்னால 2 கிலோவே தூக்க முடியலங்க. சரி, வெளியே வந்துடலாம். வேற என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு பாப்போம். இங்க ஒரு கோச் சொல்லி தந்துட்டு இருக்காரு பாருங்க. ட்ரைனர் எல்லாம் போட்டுக்கலாம் போலங்க. போக போக ட்ரைனர் போட்டுக்கலாம். இது பாருங்க, ட்ரைனர் எல்லாம் போட்டுட்டு அவரை நம்மள கைட் பண்ணுவாரு. இது பாத்தீங்களா, இங்க ஒரு ட்ரைனர் ஒருத்தனை கைட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பாருங்க, என்னங்க மலைமாடு மாதிரி இருக்கான் இவன். கோல்டு கலர்ல இருக்குப்பா உடம்பு. இது பாருங்க, இங்க ஒருத்தன் பாருங்க. ஆமாங்க, ஒருத்தன் ப்ளூ கலர். இது இவனுக்கு பாருங்க, ஒரு லேடி ட்ரைனர் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ரைனர் போட்டு கத்துக்கிறாங்கப்பா. ட்ரைனர் எவ்வளவு காசு கேட்பாருன்னு தெரியல. நம்மளும் ட்ரைனர் போட்டுக்கணும் சீக்கிரமா. அது பாருங்க, இப்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க மக்களே. டம்பிள்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. செம்மையா ஒர்க் அவுட் பண்றேனா? பயங்கரமா இருக்குங்க. சரி, ஆர்ம்ஸ் ஏற்றுறதுக்கு இந்த ஒர்க் அவுட். நம்ம முதல்ல இந்த ட்ரைனர்லாம் என்ன வேலை சொல்றாங்க பார்ப்போம். இதோ இங்க வாங்கலாம் போல. இங்க ட்ரைனரை காட்ட மாட்டேங்குது. பூஸ்ட் ட்ரைனரு மணி, என்ன மணின்னு போடலாம். என்னன்னு தெரியல மக்கள். இங்க ட்ரைனர் இங்க இல்ல போல. ட்ரைனர் அப்ப வாங்குறதுக்கு என்ன பண்றது? ஆனா ட்ரைனருக்கு நிறைய காசு கேட்பாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு காசுலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, நம்ம இருந்தாலும் தேடி பார்ப்போமே ட்ரைனரை. இது ட்ரைனர் கிடையாது. ட்ரைனருக்கான இடம் எங்க இருக்கு? ட்ரைனருக்கான இடம் எங்க இருக்கு? இது பாருங்க, இங்க ஒருத்தனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. இது பாருங்க, பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாங்க எல்லாம் ஒன்றும். அது பாருங்க, என்னால பாருங்க இப்போதைக்கு 1 கிலோ வச்சுதாங்க எக்ஸசைஸே பண்ண முடியுது. இது பாருங்க, வயிற்றுல வச்சு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. தெரியுதா? என்னால 1 கிலோ தான் வச்சுதாங்க பண்ண முடியுது. ஆப்ஸ் ஏற்றுறதுக்குங்க. இது செஸ்ட் ஏற்றுறதுக்கு பண்ண பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்போ ஆப்ஸ் ஏற்றுறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்னென்ன இடத்த ஸ்ட்ராங் பண்ணணும்? இருங்க,
பேக்கை ஸ்ட்ராங் பண்ணும், ஆர்ம்ஸை ஸ்ட்ராங் பண்ணும், லெக்ஸை ஸ்ட்ராங் பண்ணும். லெக்ஸுக்கான ஒர்க் அவுட் எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் நம்ம முதல்ல 10 மட்டும் ஏத்தலாமா? ஓகே மக்களே, முதல்ல 10 மட்டும் நம்ம ஏத்தலாம். இப்ப ஆப்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு என்கிட்ட? 7 தான் இருக்கு. இருங்க, இதை ஒரு 10 ஏத்தி விட்டுருவோம். மேல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பாருங்க, 8 வந்துருச்சு. இப்ப 10 மட்டும் ஏத்தி விட்டுலாம். ஏத்தி விட்டுட்டு செஸ்ட் ஒரு 10 கொண்டு வந்துடலாம். எல்லாமே கரெக்டா 10 இருக்கட்டும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப 10 வந்துட்டேன். நாங்க எந்திரிச்சிடுறேன். 10 வந்துட்டேன். சரி, இங்க படுத்துப்போமா? இதை 10 ஆக்கி விட்டுலாம். 7 தானே இருக்கு, இதை 10 ஆக்கி விட்டுலாம். 10 ஆக்கி விட்டுரு. 10 ஆக்கி விட்டுட்டு 10 ஆக்கினா இப்ப 6 பேக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. இதுக்கே பாடி செம்மையா ஏறிடுச்சு. நம்மளுக்கு இந்த பாடி போடுவாங்க. அது பாருங்க, இருங்க, இதை 10 ஏத்தி விட்டுலாம். ஏத்தி 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 ஏத்து 10 ஏத்து 10 ஏத்து 10 ஏத்து 10 ஏத்து 10 வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒரு வாட்டி பண்ணா 10 வந்துடும். ரைட்டு, 10 வந்துருச்சுங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஆர்ம்ஸுக்கு, பேக்குக்கு எங்க ஒர்க் அவுட்னு தெரியல. ஆர்ம்ஸுக்கு இதுதான். இருங்க, ஆர்ம்ஸுக்கு இது தானே பண்ணலாமா? இதை 10 ஏத்தி விட்டுலாம். இப்போ 1 தான் இருக்கு, நம்ம 10 ஆக்கி விட்டுலாம். எப்பா, ஏத்தி 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 இதாங்க ஏத்திட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப 2.6 வந்துட்டாங்க. இதை 10 மட்டும் ஆக்கி விட்டுணுங்க. இப்ப 3.4 3.6 இப்படியே போய் இதை 10 ஏத்தி விடணும். எப்பா, 10 ஏத்தி விட்டா அப்படியே கையெல்லாம் வீங்கிடும் பாருங்களேன். இருங்க, இப்ப கொஞ்ச நேரத்துல கையை எனக்கு எப்படி வீங்குது பாருங்களேன். சொல்லி கொடுக்குற ட்ரைனரை விட எக்ஸசைஸ் பண்றவங்க தாங்க பல்கா இருக்காங்க. ட்ரைனர் சாதாரணமா தான் இருக்காரு. அந்த பாருங்க, ஒருத்தங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அவர் சாதாரணமா இருக்காரு, அவன் மான்ஸ்டர் மாதிரி இருக்காங்க. இருங்க இருங்க, அப்படியே ஒரு 10 ஏத்தி விட்டுருவோம். 10 ஏத்தி விட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஏட்டி 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 எக்ஸசைஸ் பண்ணு. எப்போ அது பாருங்க, செம்மையா ஒர்க் அவுட் பண்றேன்னா இன்னும் கொஞ்சம் தாங்க 10 வந்துடுங்க. அதுதான் 10 வரப்போகுது மக்களே. இருங்க, 10 வந்துருச்சு. ரைட், கரெக்டா 10 வர வச்சிட்டாங்க. 10 வர வச்சிட்டாங்க. அது பாருங்க, இப்பயே கையை எப்படி பாத்தீங்களாங்க, செம்மையா இருக்கு பாத்தீங்களா பாடி? இது பாருங்களேன், எப்படி உடம்பு ஏத்தி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அதுக்குள்ள இன்னும் என்ன இடம்? பேக்குன்னா முதுகு கிட்ட இன்னும் ஏத்துல போடுங்க. அது பாருங்க, முதுகு சாதாரணமா இருக்குல்ல, முதுகு கிட்ட ஏத்தணும் போல. இது லெக் ஒர்க் அவுட்டுங்க. லெக்குமே ஏத்தாம இருக்காங்க. அது பாருங்க, லெக் இப்படிக்கு சாதாரணமா இருக்கு பாருங்க. பாத்துக்கோங்க, என் காலை சாதாரணமா இருக்குல்ல. இப்ப பாருங்க, இந்த ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு மட்டும் கவனிங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான். லெக் ஒர்க் அவுட் செம்மையா வலிக்கோங்க. இதெல்லாம் பண்ணா நடக்கும் போது அப்படியே காலு உள்ள இறங்குங்க. இருங்க, பண்ணிடுவோம். பண்ணுப்பா, பண்ணிட்டு இருக்கேன்னா ஏறுதுங்க. லெக் எல்லாம் அப்படியே பயங்கரமா பூஸ்ட் ஆகுதுங்க. அங்க பாருங்க, டவுசர் கிளியிற மாதிரி காட்டுறாங்க பாருங்க, அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்குங்க. இப்ப 10 இதையும் 10 ஏத்திட்டோம். நீங்க செம்மையாயிடுங்க பாடி. இருங்க இருங்க, ஏத்திடலாம் ஏத்திடலாம் ஏத்திடலாம். ஏத்து 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 10க்கு கொண்டு வா, 10க்கு கொண்டு வா, 10க்கு கொண்டு வா. இத்தனைக்கும் நான் 1 கிலோ போட்டு தாங்க பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து 2 கிலோ போட்டு பண்ணலாம், 5 கிலோ போட்டு பண்ணலாம், 20 கிலோ போட்டு பண்ணலாம், 50 கிலோ போட்டு பண்ணலாம், ஏன் 100 கிலோ போட்டு கூட பண்ணலாங்க. எப்பா, இருங்க, இப்ப 6 தான் ஏத்தி இருக்கேன். இதை ஒரு 10 ஏத்தி விட்டுலாம். 10 ஏத்தி விட்டுட்டு உங்களுக்கு காலை காட்டுறேன் பாருங்க, வேற லெவல்ல இருக்குங்க. இருங்க இருங்க, 8 கிட்ட வந்துட்டேனா? ரைட்டு, 8 கிட்ட வந்துட்டாங்க. 10 வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. ஸ்பீடா பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் அவுட்டை முடிச்சுவோம். வந்துட்டோம்ப்பா. என்ன இன்னும் 10க்கு ஒரே ஓட்டியா? ரைட்டுங்க, 10 பண்ணியாச்சுங்க. இப்ப இருங்க, உங்களுக்கு காலை காட்டுறேன் பாருங்க. முதல்ல காலு சாதாரணமா தானே இருந்தது. இது பாருங்க, இப்ப காலு கொஞ்சம் கண்டு கண்டா இருக்கு பாருங்க. பின்னாடி தருதா உங்களுக்கு? காலு கொஞ்சம் கண்டு கண்டா மாறிடுச்சு பாருங்க. இப்ப முதுகுக்கான ஒர்க் அவுட் மட்டும் தானே பண்ணாம இருக்கேன், அதுக்கான ஒர்க் அவுட்டும் பண்றேன்னா முதுகு சும்மா செம்மையாயிடுங்க. இதுதானே பேக்கா? இது பேக்குக்கான ஒர்க் அவுட்டா? இல்ல இது ஆப்ஸுக்கான ஒர்க் அவுட். அப்ப பேக்குக்கான ஒர்க் அவுட் எங்க இருக்கு? பேக்குக்கான ஒர்க் அவுட் எங்க இருக்கு? இருங்க தேடுவோம். இதுதான் பேக்குக்கான ஒர்க் அவுட்டா? இது லெக்ஸுக்கான ஒர்க் அவுட் ஆச்சு. பேக்குக்கான, இதுதான் பேக்குக்கான ஒர்க் அவுட் போடுங்க. அது விஐபி இடம், இது நார்மல் இடம். இதுதான் பேக்குக்கான ஒர்க் அவுட் போடுங்க. ஆமாங்க, பேக்குக்கான ஒர்க் அவுட். இப்ப பாருங்க, இதை பண்ண அப்படியே முதுகுலாம் செம்மையா மாறும் பாருங்க. முதுகுல சேருதுங்க, எனர்ஜி சேருது பாருங்க. இப்ப 10 வந்து அப்படியே முதுகு பாருங்க எப்படி மாறிடும் பாருங்களேன். ஐயோ, மாறு. எப்பா, செம்மையா மாத்திட்டாங்க. இது பாருங்க, முதுகு பாருங்க, சேருதா? செம்மையா மாத்திட்டேனா? இப்ப பாடியே வேற லெவல்ல இருக்குங்க. சரி, எல்லாத்தையும் பண்ணி பாடியை சூப்பரா மாத்தியாச்சு. ட்ரைனரை செலக்ட் பண்றது எப்படி? ட்ரைனர் வேணுமே எனக்கு. இங்க பாருங்க, ட்ரெட்மில்லாம் இருக்குங்க. ட்ரெட்மில்ல ஓட முடியுமா? இருங்க, ஓடி பார்க்கலாமா? ஸ்டாமினாவை ஏற்றணுமோ? ரைட். ஸ்டாமினா கம்மியாகிட்டே இருக்குல்ல, அதை ஏற்றணுங்க. 6 கிலோமீட்டர்லாம் போக முடியாதுல்ல. ஐயோ, செம்ம ஸ்பீடா ஓடுது. 6 கிலோமீட்டர். ஐயோ, 6 கிலோமீட்டர்ல என்னால ஓடவே முடியலங்க. ஐயோ, அப்ப நம்மளால 3 கிலோமீட்டர் வேகத்துல தான் போக முடியும் போலங்க. பாருங்க, ஸ்டாமினாவை ஏற்றணும் பாருங்க. ஓடு. செம்ம வேகமா ஓடிட்டு இருக்கேன் மக்களே. பாருங்க, ஸ்டாமினா ஒரு பயங்கரமா ஏற்றிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. ட்ரெட்மில்ல பாருங்க, எப்பா செம்ம வேகமா ஓடிட்டு இருக்கேன். இப்ப உடம்பு எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? 2 சூப்பரா மாறிடுச்சுங்க. இன்னும் நான் இத்தனைக்கும் 1 கிலோல எக்ஸசைஸ் பண்ணதுக்கே இப்படி உடம்பு ஏறிடுச்சு. இவங்க எல்லாருமே அந்த 4 கிலோ 5 கிலோல எல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்க. அதனால என்னை விட ரொம்ப பல்கா இருக்காங்க. இங்க இருக்க மத்தவங்களை உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு 200 பக்கம் ஏத்திக்கலாமா?
இல்லைன்னா ஒரு 150 போதுங்க, நம்ம சுத்தி பார்க்கலாண்ணே. 150 ஏத்திக்கிறேன். 150 ஏத்து, 150 ஏத்து, 150 ஏத்து. ஓகே மக்களே, 150 ஏத்தியாச்சு. இதை விட்டு வெளியே வந்தாச்சா? சரி, இப்ப மத்தவங்களை பார்ப்போம். மற்றவனுங்களை கேம்ல இதெல்லாம் என்ன, இவனுங்களா சும்மா நின்றுட்டு இருக்கவங்களா? அதான் இதுல நிறைய காயின் சேர்த்தவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்குங்க இவனுங்க. நம்ம விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸை பார்ப்போம். இங்க ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, ப்ளூ கலர் உடம்பு. இந்த ப்ளூ கலர் உடம்புலாம் பாருங்க, எவ்வளவு இதா இருக்கான் பாருங்க. இரவே என்ன மாதிரி தாங்க இருக்கான், ரொம்ப பல்குன்னு சொல்ல முடியாது. அதான் வந்து பிராக் லெஸ்னர் மாதிரி அப்படியே பிராட் ஆயிடுச்சு பாருங்க உடம்பு. என் உடம்பு சாதாரணமா தான் இருக்கு, இன்னும் பிராட் ஆகல. இன்னும் எக்ஸசைஸ் பண்ண பிராட் ஆயிடும் போல. இது பொண்ணு தானப்பா, பொண்ணு என்னப்பா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு? என்னங்க இது கொடுமையா இருக்கு. அடுத்து இங்க ஒருத்தன் பாருங்க, கோல்டன் உடம்பு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு வெயிட் தூக்கலாம் பாருங்க. இவன் தூக்குறது வந்து 10 கிலோ நினைக்கிறாங்க. அவன் உடம்பு பாருங்க, கோல்டன் உடம்பா இருக்கு. கோச்சு சொல்றாரு பாருங்க, இன்னும் தூக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க ட்ரெயினர். இங்க ஒருத்தன் இவன் 1 கிலோ தாங்க தூக்கிட்டு இருக்கான். இவன் ஆளு பல்கா இருக்கான், ஆனா 1 கிலோ தான் தூக்கிட்டு இருக்கான். இருங்க, ஸ்டார்டிங் ஒரு ஷாப்பை பார்த்தேன், அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரெயினரை நம்ம வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லையாப்பா, ட்ரெயினர் இங்க வாங்க முடியலையே. இது என்ன டெலிபோர்ட்ன்ற மாதிரி இருக்கு? நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாமா? ஆமாங்க, இங்க ட்ரெயின் ஆயிட்டு நம்ம வேற இடத்துக்கு போலாம் போலுங்க. அதுக்கு காசு $600 தேவையா? காசு எப்படி சம்பாதிக்கிறது? நான் ₹1 கூட சம்பாதிக்கலையே, நான் எப்படி அங்க போறது? இருங்க, டெலிபோர்ட் பண்ணுன்னு கேட்டு பார்க்கலாம். காசு வேணும்ன்றாங்க, நம்ம கிட்ட எது காசு? இது பாருங்க, சி சைடு ஜிம் ஆயிட்டு அடுத்து மாடர்ன் ஜிம்னு இருக்கு பாருங்க. அதுக்கு 630K வேணுமா? 630K நம்ம கிட்ட ஏது இருக்கு? எப்படி காசு இதுல காசு சம்பாதிக்கிறது? காசை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொன்னா தானே சம்பாதிக்க முடியும். இருங்க, எங்கேயோ போக சொல்லுங்க. காசை சம்பாதிக்கிறதுக்கு வழிதான் சொல்லி தராங்க போல. ஓஹோ, நம்ம ட்ரெயினரா மாறிடுவோமோ? இல்லையே, எங்க போக சொல்றாங்க? இந்த மிஷினுக்கு தான் போக சொல்றாங்க. இருங்க, ஸ்டாமினாவை ஏற்றுறதுக்கு. இல்லங்க, இது ரோப்ளெக்ஸ் காயின் கேக்குது. இப்ப காசு நம்ம சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெளிவா தெரியல மக்களே. இருங்க, இங்க ட்ரெயினருக்கான இடம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களா? ஓஹோ, இது பாருங்க, புரியுதுங்க. ட்ரெயினருக்கு கூட காசு தரணுமாங்க. இது பாருங்களேன், அவுட் டு கெட் எபிலிட்டி ட்ரைனிங்க்கு ஒருத்தங்க காசு சார்ஜ் பண்றாங்க, லீனானு. அவங்க லாக்டு. இன்னும் முதல் ட்ரெயினர் மைக்கை நம்ம எடுத்தாதான் ஒவ்வொருத்தரா ஓபன் பண்ண முடியும். ஓகே, ட்ரெயினரை இங்கதான் எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. காசு எப்படி கிடைக்கும்? எனக்கு இப்போ ஒரு ஐடியா வருது மக்களே. ஷாப்ல போயிட்டு நம்ம எனர்ஜியை கொடுத்து காசை வாங்க, நம்ம உடம்பு பவரா இருக்குல்ல, அதை வச்சு காசு வாங்குவோம்னு நினைக்கிறேன். இருங்க பாப்போம். இல்லையே, இங்க எக்ஸ் அந்த இதுதான் வித்துட்டு இருக்காங்க. இருங்க, மணி எனக்கு வேணும். இருங்க, மணி வேணும்னா என்ன பண்ணணும்? 300. ரோப்ளெக்ஸ் காயின் வச்சுதான் மணியே வாங்க முடியுமா? இல்லையா, அப்படி இருக்கவே இல்லங்க. ரோப்ளெக்ஸ் காயினை வச்சுதான் மணி வாங்க முடியும் போல. வேற எப்படியும் மணி, இருங்க, வேற எப்படியாவது மணிய எல்லாரும் கொடுத்து மணி வாங்குற மாதிரி இருப்பான்னு பார்த்தா இல்லங்க, மணியை வாங்க முடியல. நான் அப்புறம் எப்படி காசை சேர்க்கறது? அப்ப என்னால காசை சேர்க்க முடியாதா? காசை சேர்க்காம ட்ரெயினரே நான் வாங்க முடியாது. அப்ப சும்மா நான் எக்ஸசைஸ் தாங்க பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது போலங்க. இது பாருங்க, எனக்கு காசு இருந்தா தான் ட்ரெயினர் வாங்க முடியும். காசு இது பாருங்க, $0 இருக்கு. எதையாவது இவர்கிட்ட வித்து வாங்கலான்னு பார்த்தா எதுவுமே விற்கிறதுக்கும் நம்ம கிட்ட இல்ல. இது பாருங்க, மணியை போட்டா 19 ரோப்ளெக்ஸ் காயின் தந்தா $300 தரேன்றாங்க. நம்ம கிட்ட அவ்வளவு ரோப்ளெக்ஸ் எல்லாம் இல்லையேங்க. ரோப்ளெக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ண முடியாது. இது பாருங்க, அப்பா, அப்ப எதுவுமே நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுமே ட்ரெயினர் மாதிரி வேலை பார்க்கலாம், அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு அடுத்த ஜிம்முக்கு போலாம்னு நினைச்சேங்க. அப்ப அடுத்த ஜிம்முக்குலாம் நம்ம போக முடியாதா? இங்கதான் ஒர்க் அவுட் பண்ணுமா? இது பாருங்க, எல்லாமே நான் 10க்கு கொண்டு வந்துட்டேன். பேக் மட்டும் 11க்கு கொண்டு வந்துட்டேங்க, தெரியாதனமா. மத்த எல்லாமே 10 கொண்டு வந்துருக்கேன். ஸ்டாமினாவை இன்னும் கொஞ்சம் ஏற்றிடலாமா? ஸ்டாமினாவை ஒரு 200க்கு கொண்டு வந்துடலாமா? அது பாருங்க, இங்க ஒரு பொண்ணு தானே ஓடிட்டு இருக்க, நம்மள ஓடுவோமா? ஓடு 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 ஓடு. இல்ல ஒரு 200க்கு கொண்டு வந்துடலாம் மக்களே, கரெக்டா இருக்கும். பாத்தீங்களா எப்படி ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. என்னன்னு தெரியல, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, இது சிமுலேட்டர் கேம் தானே, நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஏற்றி நம்ம மாஸ்டரா மாறி மற்றவங்களுக்கு சொல்லி தருவோம், அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம மற்ற இடத்துக்கு வேலையில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேங்க. பார்த்தா நம்ம இன்னும் ட்ரெயின் ஆகல போல. நம்ம நல்லா ட்ரெயின் ஆனாதான் நம்ம சொல்லித்தர இடத்துக்கு போக முடியும் போல. என்னன்னு கிளியரா தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம இதுல காசை எப்படிதான் ஏத்துறது அப்படின்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா காசை ஏற்றவே முடியல. பாருங்க, ட்ரெயினருக்குன்னு இடம் கொடுத்துருக்காங்க, ஷாப் எல்லாம் இருக்கு, ஆனா நம்மளால காசை மட்டும் ஏற்ற முடியலையே. இருங்க, பெட்டு வாங்குறதுக்கு பெட்டுக்கும் காசு கேட்பாங்க, காசு இல்ல மக்களே, அதுதான் பிரச்சனை. சரி மக்களே, இந்த கேம் உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, ஸ்டார்டிங் எப்படி இருந்தேன், உடம்பே இல்லாம இருந்தேன். இப்ப பாத்தீங்களா பாடி எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவை நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.